இன்றைக்கி பாசிப்பருப்பு கேசரி பண்ண போகிறோம். எப்படி பண்ணலான்னு வாங்க பார்க்கலாம். கேஸ் பற்ற வச்சுக்கலாம். மேலே குக்கர் வச்சுட்டு கொஞ்சம் குக்கர் சூடேறட்டும். நான் வந்து 1 கப்பு பாசிப்பருப்பு எடுத்துட்டுக்கிறேன். இது வந்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா வந்து கொஞ்சம் ஒரு பொன்னிறமாக வந்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு வறுத்து எடுத்தால் போதும். வந்து இப்போது இது ஒரு தனி பாத்திரத்தில் போட்டு கழுவி எடுத்துக்கலாம். இப்போது இதே கேஸ் மேலே நம்ம ஒரு பாத்திரத்தை வச்சு நம்ம எந்த கப்பில் வந்து பாசிப்பருப்பு எடுத்தோமோ அதில் வந்து நான் 1.5 கப்பு வந்து வெல்லம் சேர்த்திக்கிறேன். 1.5 கப்பு வெல்லம் சேர்த்திக்கிறேன். இதில் வந்து ஒரு 1/2 கப்பு வந்து நான் தண்ணி விட்டுக்கிறேன். இந்த வெல்லம் வந்து நல்லா கரையிட்டோம். சிம்மிலே வச்சு கரையிட்டோம். ஒரு பக்கம் நம்ம பருப்பு கழுவி எடுத்துக்கலாம். இது வெல்லம் கரையிட்டோம். வெல்லம் வந்து இந்த அளவுக்கு கரைஞ்சால் போதும். இதுக்கு ஒன்றும் வந்து கம்பி பதம் அது மாதிரியெல்லாம் பதம்லாம் எடுக்க தேவையில்லை. சும்மா வந்து கரைஞ்சால் போதும். நான் இந்த கப்பில் வந்து இப்போது 1 கப்பு பருப்பு எடுத்துன்னுக்கிறேன். 3 கப்பு தண்ணி விட்டுனுக்கிறேன். கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டுக்கலாம். நம்ம மூடிட்டு ஒரு 3 விசில் விட்டுடலாம். மூணு விசில் வந்தாச்சு. இப்போ வந்து நம்ம வந்து கேஸ் வந்து ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வந்து நம்ம கேஸ் பற்ற வச்சு வானல் வச்சுக்கலாம். வானல் சூடேறிடுச்சு. நம்ம 1 ஸ்பூன் வந்து நெய் விட்டுக்கலாம். இப்போ வந்து கொஞ்சம் முந்திரி திராட்சை வந்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். முந்திரி திராட்சை வந்து இந்த அளவுக்கு வறுத்தா போதும். நம்ம எடுத்துக்கலாம் ஒரு பிளேட்டில். அதே நெய்யில் வந்து நான் 1/2 கப்பு ரவை எடுத்துருக்கிறேன். ரவை வந்து நம்ம கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கலாம். கேஸ் வந்து சிம்மிலே இருக்கட்டும்ங்க. கொஞ்சம் சிம்மிலே இருந்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் வறுக்கட்டும். இந்த அளவுக்கு வறுத்தா போதும். வந்து நம்ம பாசிப்பருப்பு வேக வச்சுன்னுக்கிறோம் இல்லையா, அது வந்து நம்ம இதில் விட்டுக்கலாம். இப்போது நம்ம வெல்லம் தண்ணியும் வந்து இதோட சேர்த்திடலாம். வெல்லமும் வந்து நம்ம இப்போ வடிகட்டி சேர்த்திடலாம்.
இப்போ நம்ம கொஞ்சோண்டு ஏலக்காய் பவுடரும் சேர்த்திடலாம். வந்து ஒரு 5 நிமிஷம் வந்து நம்ம அப்படியே கிளறி விட்டுனே இருக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா சுருண்டி வரட்டும். நம்ம இப்போ இன்னும் ஒரு ஸ்பூன் வந்து நம்ம நெய் விட்டுக்கலாம். இதோடவே வந்து நம்ம வறுத்து வச்ச முந்திரி திராட்சை போட்டுக்கலாம். நல்லா நம்ம இந்த மாதிரி கிளறி விட்டோம்னா நல்லா ஆயிடுச்சுங்க. நம்ம பாசிப்பருப்பும் ரவையும் மிக்ஸ் பண்ண ஒரு கேசரி வந்து ரொம்ப நல்லா ஆயிடுச்சு. நீங்களும் வந்து ஒரு முறை வந்து இது வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு இது செய்யறதுக்கு வந்து 20 நிமிஷம் ஆச்சு, அவ்வளோதான்.